கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் மார்க்கண்டேயன் அவர்களை நேரில் சென்று நாங்கள் சந்தித்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, கரூரில் ஒரு சம்பவம் கடந்த ஆண்டில் நடந்துச்சு. ஆனால் அன்னைக்கு கண்ணீர்லாம் யாரும் விடலை. இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அந்த கண்ணீர் விடுறாங்க பாருங்கள் அந்த அமைச்சர்கள்லாம். அதில் எந்த அமைச்சருடைய கண்ணிலையும் அன்றைக்கி எந்த கண்ணீர் துளியில் அவங்க அமைச்சர்களாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒரு 4-5 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கு ஒரு திரைப்பட கொட்டகையாக கூடமாக, திரைப்படம் தயாரிக்கின்ற இடமாக நம்முடைய சட்டமன்றம் இருக்குது. இன்னும் சொல்ல போனோமேயானால் அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பேசிய பேச்சு என்ன என்பது நீங்கள் பார்க்கணும். அதாவது, நான் சட்டமன்றத்தில் பேச எழுதான் வெளியே போய், நாங்கள் எங்கே வெளியே போகிறோம்? நாங்கள் உள்ளே தான் இருக்கோம். அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வதற்கு எதிர்க்கட்சிக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் என்ன சொன்னார் முதலமைச்சர்? நான் அடுத்து சட்டமன்றத்தில் பேச எழுகின்ற பொழுது பேரவைத் தலைவர்கிட்ட இந்த மாதிரி நம்முடைய சட்டமன்றத்தினுடைய வாயில் கதவுகளை எல்லாம் மூடிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு பேச போகிறேனார். அது நியாயமா? அது உரிமை மீறல் இல்லை, செயல் இல்லையா? நாங்கள் சட்டமன்றத்தில் நான் உறுப்பினராக உட்கார்ந்துருக்கேன், நான் வெளியே போகக்கூடாதுன்னு கதவை சாத்திக்கிட்டு தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ அந்த சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடிய ஒரு சபாநாயகராக இருக்கிறாரா? இன்னும் அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதான் பார்க்க போகிறோம். ஆனால் அவர் நிச்சயமாக அப்படி தான் இருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் தெரியாது. கடைசி காலத்தில் கிடச்சிருக்கிற வாய்ப்பு. ஏன்னா பல காலங்களாக காத்திருந்தார். எப்படி அவங்க தலைவர் சொல்லுவார், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடி இருக்குமா கொக்குன்னு, அதுபோல் இருந்தவர் தான். இன்றைக்கி இவரும் வாடி இருக்கார். கொக்கு வரலைன்னு வாடி இருக்கார். வேறு ஒன்றும் கிடையாது. பெரிய கொக்கு கிடைக்கல தான் இந்த மாற்றத்தினுடைய புரிதலை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் அது ஒன்றும் மக்களை காப்பாற்றுகிற அரசோ மாற்றம் தருகின்ற அரசோ கிடையாது. இது ஜனநாயகன் படத்தை போல் அமைச்சர்கள்லாம் சினிமா பார்க்கலாம், வேடிக்கை பார்க்கலாம், அப்படிப்பட்ட அரசு தான். எதிர்மறை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிற ஆட்சியாகத்தான் இன்றைய தாவேக்கா ஆட்சி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று, அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எப்போ அவங்க தட்டி விடுவாங்களோ அன்றைக்கி எந்திரிச்சுவாங்க, மற்ற நேரத்தில் படுத்துக்குவாங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களிலே யாருக்கும் நேரம் கிடையாது. அதனால் தமிழ்நாட்டு தான் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை தவிர வேறு